நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 2 முக்கிய ஆறுகள் ஓடுகின்றன. ஓவேலி பகுதியில் உற்பத்தியாவது பாண்டியாறு. தேவாலா உள்ளிட்ட பிற பகுதிகளில் உற்பத்தியாகி கூடலூர் இரும்பு பாலம் வழியாக ஓடுவது புன்னம்பழா ஆறு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 2 ஆறுகளும் தமிழக கேரள எல்லையில் ஒன்று சேர்ந்து கேரளாவிற்குள் நுழைகிறது. கேரளாவிற்குள் இந்த 2 ஆறுகளும் நுழையும் போது அப்பகுதியில் சாலியாறு என அழைக்கப்படுகின்றது. இறுதியாக இந்த ஆறு அரபிக்கடலில் கலக்கிறது. இந்த தண்ணீரை சேமித்து நேரடியாக பவானி ஆற்றின் கிளை ஆறுகளுடன் இணைக்கும் விதத்தில் உருவாக்கப்பட்டதுதான் பாண்டியாறு புன்னம்பழா திட்டம். அரசு உளவுத்துறை மூலமாக ஒரு ஆய்வு செய்து ஆய்வறிக்கையை பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த திட்டத்தை அரசு அவசியம் செயல்படுத்த வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றது மூலமாக தமிழகத்தினுடைய நீர்த்தவியல் பெரும்பகுதியை இதன் மூலமாக பெற முடியும் என்பது இந்த திட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமாகும். 1968ஆம் ஆண்டு செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டம் தற்போது இத்தனை ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீரை சமவெளி பகுதி கொண்டு போறதுக்கு பல்வேறு ஆய்வுகள் நடவடிக்கைகள் மேற்கொண்டும் இத்தனை ஆண்டு காலம் கிடப்பில் இருப்பதனால சமவெளி பகுதியில் குறிப்பாக ஈரோடு, அவினாசி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் விவசாயிகள் பெரும்பகுதியானவர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தண்ணீரை கொண்டு சென்றால் அப்பகுதியிலே விவசாயம் கண்டிப்பாக ஜெலிக்கும். பல ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த இந்த திட்டம் குறித்து உளவுத்துறை போலீசார் ஆய்வு செய்தனர். ஆய்வின் இறுதியில் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் பெரிய அணைகள் கட்டாமல் சிறிய தடுப்பணைகள் கட்டுவதன் மூலமும் ராட்சத குழாய்கள் மூலமாகவும் இந்த தண்ணீரை பவானி ஆற்றின் கிளை ஆறான மாயாறு ஆற்றில் இணைத்துவிட்டாலே போதும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த திட்டத்திற்கு மாற்றாக விவசாயிகள் தரப்பில் முன்வைக்கப்படுகிற பாண்டியாற்றிலிருந்து அந்த ஓவேலி பஞ்சாயத்து பகுதியிலிருந்து அந்த தண்ணீரை ஒரு டனல் அமைத்து மாயாற்றில் கலக்க செய்தால் அதன் மூலமாக தமிழகத்திற்கு சுமார் 8 TMC தண்ணீருக்கு மேலான தண்ணீர் பவானிசாகர் அணைக்கு மாயாற்றின் வழியாக பவானிசாகர் அணைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் முழுவதும் இந்த ஆண்டு கடும் வறட்சியால் விவசாயம் பொய்த்து போன நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் பாண்டியாறு புன்னம்பழா திட்டத்தை செயல்படுத்த குரல் கொடுத்து வருகின்றனர். இந்த திட்டத்திற்கு உயிர் கொடுக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அரசு உடனடியாக இவற்றை கவனத்தில் கொண்டு இந்த நீரை உடனடியாக கிழக்கு நோக்கி திருப்பி பவானி ஆற்றில் கலப்பதன் மூலமாக பவானிசாகர் அணையில் பலன் பெறுகிற சுமார் 3 லட்சம் ஏக்கர் வருடந்தோறும் முழுமையாக பலன் பெறும். பல லட்சக்கணக்கான உணவு தானியங்கள், பயிர் வகைகள் உற்பத்தி செய்யப்படும். எனவே ஈரோடு மாவட்டத்தினுடைய விவசாயிகளின் கோரிக்கையாக தமிழக அரசிடத்தில் இதை முன்வைக்கின்றோம். பாண்டியாறு புன்னம்பழா திட்டத்தை விரைந்து செயல்படுத்தினால் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறும். அதேபோல் பவானிசாகர் அணையில் இருந்து கீழ்பவானி கால்வாய் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் உள்ள 2 லட்சத்துக்கும் அதிகமான விவசாய நிலம் தொடர்ச்சியாக பாசன வசதி பெறும். அதேபோல் தாடப்பள்ளி, அரக்கன்கோட்டை, காளிங்கராயன் கால்வாய்கள் மூலம் 1 லட்சம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்கிறார்கள் விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக கூடலூரில் இருந்து மகேஷ் மற்றும் ஈரோட்டில் இருந்து ஜான் மைக்கேல்.